ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீல்ஸில் வந்து ஒரு இது இருக்கட்டும். இப்போ 4000 இது டார்கெட் பண்ணி டவுன் வருவான்னு கணிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்த பார் வந்து டவுன் வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இது எப்படி கணிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் தெரிஞ்சு இதுக்கு அடுத்த பார் வந்து டவுன் தான் வாய்ஸ் வரும். பார்ப்போம். இந்த பார் முடிவிட்டாங்க. டவுனுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டவுனில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன் நான். பார்ப்போம் இந்த பார் வந்து டவுனில் போகிறாதான்ட்டு. ஸோ எல்லாம் என்ன பண்ணோம் வந்து நம்ம அப்பு தான் அடிப்போம்னு நினைப்போம். நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருக்குறோம். பார்ப்போம். ஆக்சுவலி இந்த டவுன் தான் வரணும். ஸோ நான் ஏன் டவுன் வரும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்து 50 கீழே தான் இருக்கிறோம். ஸோ வந்து டவுன் நோக்கி தான் வந்து அதோட இது இருக்குது. அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிலேட்டர்லேயும் வந்து கீழே தான் காமிக்கிறோம். இந்த இதுவும் வந்து எவ்வளோ கீழே 20 கிட்ட வந்துருச்சு. ஆனால் மேக்ஸிமம் டவுன் தான். இது ஸோ பர்ஃபெக்டான வெற்றி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து இப்போ நம்ம டவுன் கொடுத்தோம்னா அடுத்து அவன் அப்பே போகக்கூடாது. ஸோ நம்ம கொடுக்குறது கீழே நான் கொடுக்குற கீழே மட்டும்தான் வைக்கணும். அதுதான் வந்து ஒரு ட்ரேட்னா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரினா வந்து அதுதான். ஸோ இப்போ நான் கொடுத்த நிறைய டவுனு. ஸோ ஆல்மோஸ்ட் அவன் டவுனில் தான் இருந்திருக்கலாம். அவன் அப்புன்ற பொசிஷனுக்கே போகல. லைட்டாக போனாலும் மோஸ்ட் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த பக்கத்தில் போய் கொடுக்குறது, ஒரு இன்ச்சில் கொடுக்குறதுலாம் இருக்கக்கூடாது. டவுன் அடித்தோம்னா டவுனில் தான் கொடுக்கணும் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான வந்து ட்ரேடு எடுக்கிற பொசிஷன் இதுதான்.